பார்வோன் சொல்லிட்டார் யோசேப்பை பார்த்து, நீ போ யோசேப்பு, நீ போ, இந்த எகிப்தில் என்னை தவிர அத்தனை பேர் உனக்கு கீழ்பட்டிருப்பாங்க, எல்லாரும் உனக்கு வணங்குவாங்க சொல்லிட்டு அப்படியே பார்வோன் யோசேப்பை அனுப்பி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் யோசேப்புக்கு ஒன்று கொடுத்து அனுப்புகிறான். அவன் என்ன கொடுத்தான்? முத்திரை மோதிரம் ஒன்றை கொடுத்து போட்டுட்டு போன்றான். ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் கொடுத்த கட்டளை இந்த நாட்டில் யாருக்காவது தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, மீடியா கிடையாது, நியூஸ் கிடையாது, தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த மோதிரத்தை பார்க்குற அத்தனை பேரும் உனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பான். இந்த மோதிரத்தை பார்த்தானா இது ராஜாவோடைய மோதிரம், இந்த மோதிரத்துக்கு முன்னாடி தலையை தூக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே தான் நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க, உத்தரவெல்லாம் இருக்கு. ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறீங்கள, அதுதான் முத்திரை மோதிரம்.